சீதமதிக் குடைக்கீழ்ச் செம்மை அரங்கிடப்பத் தாதவிழ் பூந்தாரான் தனிக்காத்தான் மாதர் அறுகூட்டும் பைங்கிளியும் ஆடற் பருந்தும் ஒருகூட்டில் வாழ உலகு. நளவெண்பாவிலே வருகின்ற இந்தப் பாடலை மிகவும் அழகான முறையிலே எமக்குச் சொல்லித் தந்த அந்த ஆசிரியர் தமிழாசான் ஆனந்தன் அவர்கள் உயிர் நீத்துவிட்ட செய்தியை முகநூலிலே பார்த்தபோது மிகுந்த கவலை ஏற்படுகின்றது. உண்மையிலேயே எமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் எல்லாம் மதிப்புக்குரியவர்கள். அவர்கள் ஏதேனும் ஒரு வகையிலே எம்முடைய வாழ்வோடு கலந்திருக்கிறார்கள். அதிலும் சில ஆசிரியர்கள் உண்மையிலேயே எம்மால் மறக்கப்பட முடியாதவர்கள். அவர்கள் எம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தமிழை புகட்டிய ஆசிரியர் ஆனந்தன் சார் மறக்க முடியாத ஒருவர். அவர் தமிழை புகட்டுவதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட விதம் உண்மையிலேயே என்றுமே மறக்க முடியாதது. எம்முடைய தாய்மொழியை எமக்கு புகட்டுவதற்காக மிகுந்த அர்ப்பணிப்பை செய்தவர் ஆசிரியர் ஆனந்தன் அவர்கள். அவர் புகட்டிய பாடல்கள், அந்த இலக்கியம் இன்னுமே எம்முடைய நினைவிலே பசுமரத்தாணியாக இருக்கின்றது. கம்பராமாயணத்திலே அவர் சொல்லித் தந்தார், வாரணம் பொருதமார்வும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்காக நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் நீந்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு நின்றான் இலங்கை வேந்தன். இப்படியாக ஒரு கவிதைகளை சிறப்புற அவர் சொல்லித் தந்த ஒரு ஆசிரியர் தான் ஆனந்தன் அவர்கள். உண்மையிலேயே நம்முடைய தமிழ் மொழி மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மொழியை மறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புறம் விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்கள் வந்தாலும் இந்த ஆனந்தன் சார் போன்ற ஆசிரியர்கள் இருந்தால் என்றுமே நம்முடைய மொழி அழியாது. நான் இன்றும் கூட ஏஐ வகுப்புகளிலே சிரேஷ்ட, அதாவது சீனியர்ஸுக்கு ஏஐ வகுப்புகள் எடுக்கும்போது நான் கவிதைகளை சொல்லும்போது அவர்கள் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது என்று கூறுவார்கள். அப்போது அந்த சொல்லித்தந்த ஆசிரியர் எப்படி எமக்கு சொல்லித்தந்தார் என்பதிலே தான் அவை அனைத்துமே ஞாபகத்திலே இருக்கின்றன. ஆழ்ந்த இரங்கல்கள் சார். அவருடைய நினைவால் வருந்துகின்ற அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள்.